வரதை ரொம்ப ஆவலோட எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு திருவிழா மாதிரி நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி மக்களுக்கான சேஃப்டி நடவடிக்கைகள், மருத்துவ குழு, ஆம்புலன்ஸ், மருந்து மாத்திரைகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெண்களுக்கான பாதுகாப்பு இங்க ஃபுல்லா இருக்கும். யாருக்கும் எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது, எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வரக்கூடாதுன்னு சொல்லி பிரிகாஷனா எல்லாமே நடவடிக்கை எல்லாம் எடுத்து ரொம்ப தெளிவா இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா 14 வருஷத்துக்கு அப்புறம் தளபதி வரது எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி. அதனால அது நாங்க திருவிழாவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா 26ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டாகும். இந்த அண்ணனை வரவேற்கிறதுக்காக தான் நாங்க நைட்ல உட்காந்து இந்த போர்டெல்லாம் அடிச்சிருக்கோம். 2026ல அண்ணன் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, வரும்போதுதான் நியூஸ் பார்த்துட்டு வந்தேன். எல்லா கட்சிக்காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டம் சேரும், நடிகர்னாலே கூட்டம் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்ப விஜயகாந்த் அண்ணனுக்கும் கூட்டம் சேர்ந்துச்சு. அதனாலதான் அவர் எதிர்கட்சியா வந்தாரு. வேற யாரோ கமல்ஹாசன் சாருக்கோ இல்ல மத்த சரத்குமார் சார் அந்த மாதிரி யாருக்குமே கிடையாது. எங்க தளபதி தான் எங்க முகம், எங்க தலைவர் முகம் தான் எங்க பிராண்டு. 2026ல அண்ணன் கண்டிப்பா ஜெயிக்கிறாங்க. 2011ல 22/2 அந்த தேதி அன்னைக்கு வந்திருந்தாங்க. அதோட இன்னைக்குதான் வராங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா ஆமா, அதுக்கு கண்டிப்பா மக்கள் கண்டிப்பா துணையா இருக்கணும். ஏன்னா தலைவர் ரசிகர்கள் ஒவ்வொருத்தருமே தளபதி ரசிகர்கள் என்ன பண்ணணும்னா, காவல்துறைக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கடைபிடிக்கணும். அது மக்கள். நாங்க இன்னைக்கு தளபதி வரதை ரொம்ப ஆவலோட எல்லாரும்